வீக்கெண்ட் அதுமா விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல நம்ம டிஎன் நடிச்சிருக்கிற கரை என்கிற கரசாமி படத்துக்கு தான் வந்திருந்தோம். கரை இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு பேங்க் ராபரியை பிளாட்டா வச்சு எடுக்கப்பட்ட படம். பொதுவா பேங்க் ராபரி பிளாட்னால இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஜேர்னர் எடுத்து விக்னேஷ் ராஜா பிரசன்ட் பண்ணதுக்கே அவர் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இந்த படத்துல பெரிய பலம் யாருன்னா டிஎன்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். கொஞ்சம் மந்த் பேக் போனீங்கன்னா இட்லி கடை ரூரல் சப்ஜெக்ட், அப்படியே கட் பண்ணா கரை என்கிற கரசாமி, இதுவும் ரூரல் சப்ஜெக்ட். கொஞ்சம் கூட அதுக்கும் இதுக்கும் சாயல் இல்லாம கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிஎன்னா. அந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்டுனா மமிதா பைஜு தான். மமிதா பைஜு கேரக்டர் இந்த படத்தில் எதுக்கு இருந்ததுன்னே தெரியல. கேஎஸ் ரவிக்குமாரோட கேரக்டர் சூப்பராக எழுதியிருந்தாரு டேரக்டர். அந்த மாதிரி ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இந்த படத்தில் இருப்பாரு. அவர் எம்எஸ் பாஸ்கர்ன்ட்டு அந்த டைட்டில் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர் லுக் வைஸாக இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவர் எம்எஸ் பாஸ்கர் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. சுராஜோட அந்த போலீஸ் கேரக்டர் சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல ரைட்டிங்ல சொதப்பன மாதிரி இருந்தது. இந்த படத்தோட இன்டர்வல் சீன் செம்மையா ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாரு டேரக்டர். அந்த இடத்துல கொஞ்சம் ஹியூமர் வச்சதும் பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. கருணாஸோட பர்ஃபார்மன்ஸுமாவே இருக்கட்டும் செம்மையா இருந்தது. தேவர் மகன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ஜிஜன்டிக் அருவால வந்து கமல்ஹாசன்ட்ட யாரு கொடுத்தான்னு ஒரு வழியா நமக்கு தெரிஞ்சுட்டு, யூசிங் த ஐகானிக் தேவர் மகன் லொகேஷன் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பிரில்லியன்ட் மெட்டா டச்சா இருந்தது. அதுக்கு விக்னேஷ் ராஜாவை பாராட்டியே ஆகணும். கரை என்கிற கரசாமி ஒரு நல்ல படம் தான். அந்த போர் தொழில் விக்னேஷ் ராஜா எடுத்த படம் மாதிரி எனக்கு தெரியும். கண்டிப்பா போய் எல்லாரும் தியேட்டர்ல பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.